Hello guys, today date is 1st July 2024 ஆயிட்டு இருக்குங்க அண்ட் டைம் இஸ் ஆல்மோஸ்ட் மிட் நைட் 1 o'clock ஆகிட்டு இருக்கு. இந்த 2024 வந்து 6 month ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்படிங்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 month ஃபுல்லாக முடிஞ்சு போயிடுச்சு. ரிமைனிங் 6 month மட்டும்தான் அங்கே இருக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இந்த லைஃபே சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னன்னா ஒரு பக்கம் வந்து பீப்புள் எல்லாமே இன்டர்நெட்டில் அடிக்ட் ஆகிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு அண்டு யூடியூப் அந்த மாதிரி வந்து சம்திங் அடிக்ட் ஆகிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி எல்லாமே ஃபேக்காக இருக்குது. நியூஸை திறந்தால் ஃபேக்கு, நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் நியூஸ் பேப்பரில் போட மாட்டாங்க, செய்தியில் காட்ட மாட்டாங்க. எங்கே வந்து உலகத்தில் என்ன கெட்டது நடக்குதோ மார்னிங் நம்ம ஏந்திரிச்சதுமே நம்ம மைண்டில் வந்து கெட்ட விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு நம்ம அப்சர்வேஷன் பண்ணுறோம், பார்க்குறோம், எல்லாமே பண்ணுறோம். ஒரு பக்கம் அப்படி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தோன்னா உலகம் ஃபுல்லாகவே ஃபேக்காக தான் இருக்குது. ஏன்னா பீப்புளும் சரி, அந்த நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சரி, ரிலேட்டிவ்ஸும் சரி, ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலுமே சரிங்க, நம்மளை சுற்றி எல்லாமே ஒரு ஃபேக்காக தான் இருக்குது. காசுனா மட்டும்தான் நம்மளை வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். அண்ட் இந்த உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம், இந்த நைட் நம்ம தூங்கிட்டுருக்கோம், நாளைக்கு காலைல நம்ம எழுந்திரிப்போமா அப்படின்னா வந்து யாருக்குமே தெரியாதுங்க. இன்றைக்கி நம்ம நைட்டு தூங்கிட்டு நம்ம ஃபோனில் பேசிவிட்டு நாளைக்கு மார்னிங் நம்ம கூட வந்து யாராக பேசுனாங்க, அவங்க இருக்காங்களான்னு பார்த்தா இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து உலகம் சம்திங் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்பவே போயிட்டுருக்கு, ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இதில் வந்து போட்டி பண்ணி போராமை பண்ணிவிட்டு, அடுத்தவங்க மேலே ஜெலஸ் பண்ணிவிட்டு, அடுத்தவங்களோட குரூப்பில் வந்து கொஞ்சம் வந்து தடுங்கல் பண்ணிவிட்டு அவங்கள வந்து வளர விடாமல் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது உலகத்தில். சரிங்களா, ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நாம் மற்றவங்கள டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் நாமளே தனியாக செப்பரேட்டாக நம்ம பாட்டுக்கும் நம்ம ஓன் பாத்தில் நம்ம போயிட்டே இருக்கோம்ல. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்குறோம், நம்மளோட ஜாப் பண்ணுறோம், அது மட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணல, யாருக்கும் எந்த கெடுதல் பண்ணாமல் இருக்கும் பார்த்தீங்களா. அதுவே ரொம்பவே ஒரு கிரேட்டான விஷயங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் சொல்லுவாங்க சைக்கோ தான் அந்த மாதிரி தனியாக இருப்பாங்க, தனியாக போவாங்கன்னு. ஏன் யாராவது நம்ம உண்மையாக நேசிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், அவங்கக்கிட்ட உண்மையாக நம்ம பழகிட்டு திடீர்னு நம்மளை வந்து லைக் வந்து நம்மக்கிட்ட பாதியிலே பேசாமல் நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் விஷயங்களாக இருக்கும். அதெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம தனியாகவே செப்பரேட்டாகவே நம்ம இருந்துட்டு போயிடலாம். நம்ம எப்போவுமே அலோனாக இருந்துட்டு போயிடலாம். அதுவே நமக்கு பெஸ்ட்டு தானே. லைஃப் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் கைஸ். நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரிடே டு பி ஹானஸ்ட்டாக இருங்க. யாருக்காக இருந்துச்சுனாலும் ஹானஸ்ட்டாக இருங்க அண்ட் லாயலாக இருங்க. அடுத்தவங்க குரூப் ஆனாங்கன்னா அந்த குரூப்பு அவங்களோட சக்ஸஸை நம்மளோட சக்ஸஸாக நினைங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். சரிங்களா. அண்ட் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அதுதான் நான் ஆல்வேஸ் சொல்கிறது. சரிங்களா. லவ் யூ ஆல்.